எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு our action சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? டைம் தெரிஞ்சுக்க ஒரு அருமையான வழி இருக்கு. கல் எடுத்து கலங்காத கம்மாயில விட்டா 3 மணி வரையா தூங்க வேண்டாமா? மணி 3 எங்க இது? ஃபாரின் தானே, காட்டில் எடுத்ததுதான் நினைக்கிறேன். வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறது அளப்பறைய ஆட்டம் போட்டு அடங்காம வேலை பார்த்து அதிரடியா அடாவடி பண்ண அனிமல் பயபிள்ளைகளோட சம்பவங்களை தான். விலகுமானு கேட்க வைக்கிற விலங்கு பயபிள்ளைகளையும், மொரட்டாளா இருப்பானு யோசிக்க வச்ச மிருக பயபிள்ளைகளையும் இன்டர்நெட்டுங்கிற காட்டுல வள வீசி வீடியோங்கிற இந்த கூட்டுக்குள்ள உழவு விட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி எல்லாம பண்ணுன்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இல்லாத வேலையெல்லாம் பார்த்த வில்லங்கமான விலங்குகளை வீடியோக்குள்ள கூட்டு போன உங்களுக்கு காட்டங்கிறதுனால இன்ட்ரோ படியா எடிட்டர். ரெண்டு விதமான வாழ்க்கை வச்சிருக்காங்க, ஆடுறதுதான். தொங்க விட தான் போறாங்க. இங்க இருந்தே முட்டை போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பா ஆம்லெட் தான். ஆள் அறிஞ்சுதான் இன்ட்ரோ கொடுக்கணும். யோ இறங்கி ஆகணுமா? வாங்க ப்ரோ, வர அடிச்சு என்ன பண்ணுவீங்க? அண்ணன் அலையாடிட்டே வலையில பேசினாரு. கடல்ல இந்த மாதிரி நேரம் கண்ட வேணிக்கு அலபாயும் புலிகிட்டையவா பழகிப்பார், வாசம் தெரியும், பகைத்து தெரியும். காட்சிகள் ரொம்ப அருமையா இருக்கு. கிரீனரி சீன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. படம் ஒரு அமைதியான சப்ஜெக்ட். போடாத ஹீரோயின் வந்திருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு. போர்லயும் பெனிஃபிட் இருக்குல்ல. பிரச்சனை விடுங்க ப்ரோ, நான் சாப்பிட்டு கேப்டன் அப்படிதான் இருக்கணும். நான் ரொம்ப கவனமா இருக்கேன். என்னை தாண்டி எதுவும் நடக்காது. நாம தான் இன்னைக்கு ஜெயிக்கிறோம். என்னோட கவனத்துல தான் எல்லாமே நடக்கும். தெரியலையா அவருக்கு? என்னைய பார்த்தா உங்களுக்கு எல்லாம் வெட்டியா தெரியுதுல? கருணை இல்லாதவங்க. அடுத்து கருணை கிழங்கு வாங்கி வச்சுக்கலாம். அது வெறும் தியானம் இல்ல, மதியானம். செவ்வாழை பழம், தியானமா? வாழைப்பழம், தேன் வாழைப்பழம், பச்சை நாடா பழம், மொந்த வாழைப்பழம். எதுவும் யோசிக்க கூடாது. அவன் பாசக்கார பையன் உள்ள பங்காளிக்கு கொடுங்க, அவன் சாப்பிட்டு முதல்ல. என்ன உயிரினம்? இன்னொன்னு கொடுங்க, வளர்ற பிள்ளை சாப்பிடாம. நாய் இல்ல டாடி, நாயக. பார்த்த வரைக்கும் பாய்சன் எதுவும் இல்ல. கொண்டாங்க. ஓஹோ, வெள்ள பண்ணி. ஒரு நிமிஷம். எங்கயா என்னோட முட்டை? அது கடையில வாங்குனேன். பதில் சொல்லு. பேசாத, பதில் சொல்லு. கடையில பதில் சொல்லு. நாய்களை பார்த்தாலே பூனைக மரலும் பதரும் பயந்தோடும் தானே சொல்லுவாங்க. என்கிட்டயும் சொன்னாங்க. என்ன குரல்? உங்க முட்டையே அவ்வளவு பெருசா இருக்கே, உங்களுக்கு அந்த குடும்ப முட்டையெல்லாம் இருக்கா இல்ல கல் உளுந்து அழிஞ்சிருச்சான்னு கேப்பான்ல. என்ன வார்த்தை சொல்றேன்னு புரியுதா உனக்கு? நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இடம் தெரியாம நுழைஞ்சிட்டாரு. என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே பாத்து பாருங்க ப்ரோ, ஜாக்கிரதை. அது வேற எங்கேயோ ஓடுது, அது வேற எங்கேயோ ஓடுது ப்ரோ, அத பார்த்து பயந்து. சொன்னா கேளு, என்ன புரிஞ்சுக்க ஈஸி. என்னால நீ இல்லாம யோசிச்சு பார்க்க முடியாது. சம்பந்தமே இல்லாத இது போச்சு. ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஈஸி இல்லனா ரோசி. ஆட பாவி அப்படினு உங்க பின்னாடி வந்தா என் வாழ்க்கை பிரகாசமா இருக்காது. கேக்குறது ஒண்ணுதான், ஆனா வேற. நான் யாரு? என் பேர் என்ன? அப்பா, என் பேர் என்ன? பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாதாயா கண்ணு பளிச்சுன்னு. வாடா பங்காளி. கை கழுவனியா? அட பல வருஷமா. கை கழுவனியா? அட பழக்க வழக்கம்லாம். கை கழுவனியா இல்லையா? சொந்தம் தானே, தூரத்து சொந்தம். ஆடும்போது அறிவிக்க வேணாம். மனிதர்கள்னாவே ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. ஆத்தாடி, மொத்தமா பைத்தியக்காரனுங்க. அங்க ஜோனு மலை அடிக்க ஜோகமா உட்கார்ந்திருக்க. மழை வேற எப்படி அடிக்குது, நம்ம குடும்பத்துக்கு வேற ஆகாது. ஈரப்படாம அப்படியே நகர்ந்து ஓரமா போகுது. இதுக்கு மேல வெயிட் பண்ண ஆகாது. நானும் அப்படியே எனக்கு சுத்தமா எல்லாம் உள்ள போகுது. அசிங்கப்படுத்த போறதுக்கு மழை பட்டா என்ன கரைஞ்சா போயிட போறானுங்க. தலைமை வெற்றி இடத்த நிரப்பனா. KFCக்கு இன்டர்வியூக்கு போன மனுஷன் இன்னும் காணோம்.
கேஷுவலா நம்ம என்ட்ரிய போடுவோம். அவரு எப்ப வருவாருன்னு தெரியல. மழை பெஞ்சா குளிரும்ல. ட்ரெஸ் கூட போடாம எதுக்கு இந்த நாய் பழப்பு? தக்காளி வந்தன்னா இருக்கு உனக்கு. பேச்சு மட்டும் தான் பெருசா இருக்கு. அடிங்க. நான் வந்து உன்னையா என்ன பண்ற? வந்துட்டேன். வா கொஞ்சம் வேகமா வா. முதல்ல இருக்குடி. ஆமா முதல்ல இருக்கு. முதல்லயே சொல்ல. முதல்ல இருக்குன்னு தானே சொன்னேன். முதல்ல இருக்கு நான் சொன்னேன். முதல்லயே சொன்னேன். ஈ விரும்பி இல்ல டீ விரும்பி. பேசிக்கலி நான் ஒரு டீ குடிக்குது பாரு. அப்ப டீ எல்லாம் மூடி வைக்கணும்ப்பா. மசாலா எல்லாம் போட்டிருப்பீங்க போல. ஆமா பள்ளிக்கான பாய்சனும் போட்டிருக்கேன். பரவாயில்ல டீ நல்லா இருக்கு. சத்தவன் வீட்டை பாதுகாக்கிறது முக்கியம். இல்ல திருட வந்திருக்கேன். ஏன்டா சொல்லாம கொள்ள போறீங்க? உன்னை விட போறது என்ன உனக்கு ப்ரோ? போ புயல் மாதிரி போ. வேகமா போ. ஒய்யாடா நான் உன் மேல உட்காரட்டுமா? வேணாம். இதுக்கு மேல வேகமா போணுமா? நடந்தே போயிடலாம். என்னடா உனக்கு ஆனாவுமா? ஆமா தக்காளி பசங்களை கூப்பிடவா? கூப்பிடுறோம். எங்க மாமா நினைச்சாருன்னா உனக்கு அடிச்சு வச்சிருவாங்க. தொப்பளை சுத்தி பாருடா. கோல் முடிச்சு பசங்களை கூட்ட வந்துட்டேன். சரி அகிம்செல்லாம் லிமிட் தான். கம்பிக்கு பின்னாடி என்ன அடைச்சு பொறுக்க முடியாத வெடிக்குது புரட்சி. சேர்க்க சரியில்லைவா? ஆளும் கிடைக்கலடா. டேய் நேத்து பார்க்ல ஒரு பெரிய கட்டையை கண்டுபிடிச்சா. அப்படியா? ஆமாடா. டேய் நம்பவே இல்லடா. என்னடா சொல்ற? ஆமா அது அந்த கொல்லிக்கவனோட கட்டை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நானும் முட்டுவேன் எல்லாரையும். எகிரி ஓடி போய் ஒரு முட்டு முட்டுனா யார் அவன்? யாருக்கு தெரியும்? இன்னும் பயிற்சி வேணுமா? சரி கண்டுக்காத. நேத்து ஓனர் எனக்கு சிக்கன் லெக் பீஸ் கொடுத்தாரு. அது விளையாட வந்து இது கண்டுக்க மாட்டேங்குது. அது உனக்கு எனக்கு தெரியல. உனக்கு மட்டும் கொடுத்தாங்களா? இல்லடா இதா வரேன். அட ஆமா ப்ரோ. அதுக்கு அப்படியே அந்த காவா ஓரம் போய் அது விளையாடதுக்கு வருது. நானும் சாப்பிடுற மூளை போச்சு. கண்டுக்க மாட்டேங்குது. அண்ணே உன்னை எண்ணி கனவு கண்ணி காதல்ல விழுந்த காட்டு பண்ணி துடிக்குது என்னோட மனசு. எட்டனா விட்டுறலாமா? ஒரு டீப் கிளீனிங் போயிடுவான். ரைட்ல ஆரம்பிச்சு டீப்பா 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 அவ்வளோ டீப்பா வேணாமா? அது ஏதோ ஃபேமிலி பிரச்சனை. நைனா ஒரு 100 ரூபாய் எடு. ரைட். ஏமா பக்கத்து வீட்டு ரோஸ் ஆண்டி புதுசா குட்டி போட்டிருக்காங்கல்ல அதுல சொல்லி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. சொல்லி கொடுத்துருச்சு அடிச்சிட்டாங்க. பூவால அலங்கரிச்சது யாரு தப்பு? இதெல்லாம் அடிங்களா? அது ப்ரொஃபஷனலான பந்தயம். ஒழுங்கா வருவேன். உளுந்து வாருவேன். எவ்வளவு வெட்டு? 5 அருகம்புல்லு கட்டு. ரைட்டு. வெற்றி எனக்கு. ஒட்டி சத்த பைய. ஒரு பொண்ணு பார்த்து நான் ரெடியா இருக்கேன்ல. அவங்க ஆயா கூட 100 நாள் வேலைக்கு போகுது. இந்த பையன் ஒரு நாள் வேலைக்கு போனதில்லை. எனக்கு கல்யாணத்துல விருப்பம். அது ஏதோ ஃபேமிலி ஜோக்கு. டேய் பாப்ல ஞாபகம் இருக்கா? என்னங்க ப்ரோ? ஒண்ணு இல்ல. அந்த லேடி என்னங்க ப்ரோ? அது ஒண்ணு இல்ல. ஒரு முடிவோட இறங்கிட்டா இன்னைக்கே எல்லா ஒர்க் அவுட்டையும் ஆரம்பிச்சு தக்காளி 6 பேக் வச்சு ஊருக்கே யாருன்னு காமிச்சு சிறிது நேரம் கழிச்சு 1/2 மணி நேரம் நடந்தாச்சு. இன்னும் 1/2 பேக் கூட வரல. இன்னைக்கு புள்ளிய புடிச்சிட வேண்டியதே இல்ல கடிச்சிட வேண்டியது. நாய்கள் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கவும். அப்படியா பாத்தா பாசத்தால கடிப்பேன் அன்பாலேயே அடிப்பேன். நீ ஊரை ஏமாத்தலாம் ஆனா எனக்கு தெரியும் நீ மியோ தான். எனக்கு ஒண்ணும் புரியல. ஒத்துக்க நீ மியோ தானே? இல்ல இல்ல சரி சரி நீ மியோ இல்ல நான் தான்டா மியோ. சொசைட்டியை உருவாக்கலாமா மியோ? இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எப்பவும் அதிகமா பொய் சொல்றவன் தன்னை பொய் சொல்றவன் ஒத்துக்கிட்டா அவன் சொல்றது பொய்யா உண்மையா? வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. அதாவது தமிழ் வெற்றி கடவுள் யார் போட்டுருக்காங்க? அப்படியா பேர் வச்சிருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ட்ட சிக்கிட்டாங்க.
அக்கௌண்ட் சனே அப்படி தப்பா இருக்கு. இட்லிக்கு 2 கோடின்னு கணக்கு எழுதிருக்கீங்க. அது பாட்டு திருப்பி பார்த்துக்கிட்டு பழைய இருக்கு. ஃபைல் சார். கரண்ட் வரதில்ல, கரண்ட் பில் கரெக்டா வருது. எல்லாம் தப்பா இருக்கு. எடு எல்லாத்தையும் எடு. சார் எதுவா இருந்தாலும் பேசி லஞ்சம். அந்த மூலையில போய் தனியா பேசு. இது தப்பா இருக்கு, இது திருட்டா இருக்கு, தக்காளி இது ஃபுல்லாவே உருட்டா இருக்கு, கணக்கு இடிக்குது. சார் கொஞ்சம் பர்சனலா பேச. லஞ்சமா கொடுக்குறீங்க? உன் மனைவிக்கு போன் பண்ணி பேசு. லஞ்சம் கொடுத்தாலும் அசைய மாட்டான். அம்புட்டுக்கும் கணக்கு ஒழுங்கா உடனடியா வரணும் இருக்கு. அதோட இன்ட்ரெஸ்ட்லாம் அந்த பேப்பர்ல தான் இருக்கு. அதுக்கு பசிக்கல போல அதை இருக்கு. எடுத்து துரத்தி விடுறதுக்காக அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது கண்டுக்க மாட்டேங்குது. அது ஜாலியா இருக்கு போல இருக்கு, திருப்பி திருப்பி பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்ல அந்த முதல்ல ஒண்ணு பார்த்து உண்மையாவே நான் பயந்துட்டேன். அப்புறம் இடையில ஒரு பேய் ஒண்ணு டிவில வந்தது. அந்த நாய் பயந்தது நினைச்ச ஏதோ வரப்போகுதுன்னு. நான் உண்மையை அப்படி எதிர்பார்க்கல. ஏதோ மாத்தி நாய் மாதிரியே இன்னொன்னு வரும், இது கொலைக்கும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நாயை பயங்கட்ட ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து பள்ளி எப்படி டீ குடிக்குது? நான் பார்த்தது இல்ல இது வரைக்கும் பள்ளி டீ குடிச்சு. நான் இப்பதான் பாக்குறேன். இல்ல இது ஊந்து போய் குடிக்கும், இல்ல மேல ஏறி குடிக்கும். இது எப்படி குடிக்குது? நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். அதே மாதிரி அந்த பூனை, சின்ன பூனையை அடி வாங்கினோடனே இன்னொன்னு ஒரு பூனை அதுதான் சொல்லுது, அதுக்கு புரியுது போல இருக்கு, அடிச்சிட்டாங்கன்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்